ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுனால பிள்ளை ஒழுக்கத்தில் வந்துட போகிறது இல்லை. ஆசிரியர் கூப்பிட்டு விடுறாங்க, தாய் தகப்பனை கூப்பிட்டு, உங்கள் பையன் இப்படி செய்கிறான், நீங்கள் அவனை கண்டித்து வைங்கன்னு அவங்க அங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படி இல்லைனாக்கா சீக்கிரம் போயிட்டு வாப்பான்னு அனுப்பிடுறாங்க, உங்கள் பையன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்போ பாருங்கள், சிறு வயதுல இருந்தே கர்த்தருக்கு ஏற்றபடி பிள்ளைகளை ஒழுக்கத்தில் நடத்திட்டோம்னா அவங்க படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகி அவங்க குடும்பத்தை நடத்துகிறவங்களா இருந்தாலும், எங்கள் அம்மா அப்பா இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி தான் கர்த்தரை காணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை மாற்றி எதுவும் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன்னு சாகுற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் அம்மாவுக்குள்ளே வந்துச்சு, அம்மாவுக்குள்ளே இருந்த விசுவாசம் தீமத்தேயுக்குள்ளே வந்தது. அந்த பட்டணத்தில் அவன் நல்ல நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் சிறு வயதிலிருந்தே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க வளர வளர சொல்லுது உண்மைதான், சின்ன வயசில் நல்லா கீழ்ப்படியுங்க. ஏன்னா நீங்கள் ஏசாயா 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் வீற்றிருப்பேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயே, உன்னை அதால பாதாளத்தில் கர்த்தர் உன்னைய தள்ளினாரே. அங்கே இதில் எசேக்கியேல்ல அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு 28வது அதிகாரத்தில், அவனுக்கு எவ்வளவு மகிமையும் கனத்தையும் மியூசிக் வாசிக்கக்கூடிய எல்லா ஞானத்தையும் அவனே அவளை அப்படி அவன் காப்பாற்றுகிற கேருப்புனாக பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக அந்த கொயரை நடத்தி கொண்டு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. தன் அழகின் மிகுதினால மேட்டுமையாகி. அப்போ சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரலன்னா அந்த ஆதாம் ஏவாளுடைய விழுந்து போன சுபாவம் பிள்ளைக வளர வளர இந்த பிள்ளைக பொய் சொல்கிறவங்களாக, மீறுகிறவர்களாக, எதை பார்த்தாலும் எனக்கு இதை உடனே வாங்கி கொடு, எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் கீழ்ப்படியாத ஆள், கடவுளால் உண்டாக்கப்பட்டவன், ஆனால் கடவுளுக்கு மேலே நான் உயர்த்துவேன்னு சொல்லி போனதுனால கீழே தள்ளப்பட்டான். இந்த பிடிவாத குணமும் சுயநலமும் பொறாமையும் இந்த பிள்ளைகளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் யார் எப்படி போனால் தான் என்ன, எனக்கு இது வேணும், அடுத்தவங்க கஷ்டத்தை புரியாமல் இந்த பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விடுகிறது. அந்த பிசாசுடைய சுபாவம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு பரலோகத்தில் அவ்வளவு மேன்மை உள்ளவராக இருந்தார், அனைத்தையும் அங்கே வைத்து விட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியிலே மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆகையினால எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். எல்லா கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியா, எல்லா நாவுகளும் அவரை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும்படியா ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பேதுரு சொல்றார், அவர் சிலுவையில் தொங்குறப்ப அவர் வாயில் வஞ்சனை இல்லை, அவர் வையப்படுகிற பொழுது பதில் வையாமலும், பாடுபடுகிற பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அப்போ பிள்ளைங்க பெற்றோர் சொல்கிறதை கேட்டு வளர்றப்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் இருக்கிறார், எங்கள் அம்மா அப்பா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்காக இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க, எனக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களும் பிதாவுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாம் அப்படி மாறிவிடுவார்கள். எபிரேயர் 5வது அதிகாரத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் நித்திய ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகையினால அவர் பிரதான ஆசாரியராக அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுக்குள்ள இருந்த பெருமையெல்லாம் பிள்ளைகளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அது ஊழியக்காரங்க குடும்பம் இருக்கட்டும், விசுவாசி குடும்பமாக இருக்கட்டும், இல்லை ரட்சிக்கப்படாத குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒரு பயபக்திக்குள்ள மரியாதை கொடுத்து நடத்தலைன்னா அந்த சுபாவம் தான் மேலவங்க பார்க்கறது. சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் என்னையால் செய்ய முடியாது, எனக்கு எது பிடிக்குதோ எது ஆசைப்படுறேனோ அதைத்தான் நான் செய்வேன். ஏன்னா அந்த கீழ்ப்படியாத சுபாவம்.
ஆனால் இயேசுவை போல நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிற பொழுது மேலான நாமமும் மேன்மையான அதிகாரமும் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு ஏசா. யாக்கோப்பு குணசாலி, கூடாரவாசி. அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு இரவும் பகலும் அவன் வந்து பிரயாசப்பட்டவன். அதனால தான் வந்து ஏமாற்றி வாங்கிட்டான். ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த கானான் தேச குமாரத்திகளை நீ பெண் கொள்ளக்கூடாது, நீ பதான் ஆறாமுக்கு போய் என் சகோதரனுடைய வீட்டில் உங்கள் மாமா வீட்டில் போய் பெண் எடு அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணி கடவுள் உனக்கு எல்லா வகையிலும் கிருபை செய்வாராகன்னு ஆசீர்வதித்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவன் பதான் ஆறாமுக்கு புறப்பட்டு போனான் என்று யாக்கோப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஏசாவை குறித்து என்ன சொல்லியிருக்கு? ஆதியாகமம் 26 கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கானான் தேசத்து பெண்கள் தன்னுடைய பெற்றோருக்கு வந்து அருவருப்பானவர்கள், பிடிக்காதவர்கள்னு தெரிந்திருந்தும் போய் வந்து கானான் தேசத்து பெண்ணை அவன் திருமணம் செய்கிறான். அதன் நிமித்தம் அவனுடைய பெற்றோருக்கு மனநோவு உண்டானது. அடுத்து வந்து பார்க்குறப்ப அந்த ஏசா வந்து 28வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் இப்படி யாக்கோப்பு கீழ்ப்படிந்து பதான் ஆறாமுக்கு போகிறத கேள்விப்பட்டு இன்னமும் பெற்றோருக்கு வந்து கோபம் உண்டாக்கணுங்கிறதுக்காக போய் இஸ்மவேலுடைய சந்ததியில் போய் அங்கே போய் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணுறான். இதனால பெற்றோருக்கு, மாவிக்குரிய பெற்றோருக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாகிறது. அதாவது தொடர்ந்து கீழ்ப்படியாமையில் அப்படியே வந்து போய் கொண்டு இருக்கிறான். அதனால் வந்து பாருங்க, கண்ணீரோட கவலையோட தேடி கூட மனமாறுதல் அடைய முடியவில்லை. அப்போ கீழ்ப்படிந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது அப்புறம்தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அதை பிள்ளைகளுக்கு போதித்து நடத்த வேண்டும். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு யாக்கோப்புக்கு பிரியமாக இருந்தான். அதுவும் இல்லாமல் தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறுகளை பெற்றோர்கிட்ட வந்து சொல்கிறான். இன்னைக்கு 4 பிள்ளைங்க இருக்குதுன்னாக்கா 2 தப்பு பண்ணுறது, 2 வந்து நீ சொன்னேன்னா அடிச்சுப்படுவேன், மிதிச்சுப்படுவேன் அப்படின்னு மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே மற்ற தீமையான காரியங்களுக்கு ஒத்து போகணும்னு அவங்கெல்லாம் கேட்குறாங்க. 12 பிள்ளைகளில் யோசேப்பு 11வது ஆள். 10 பேர் செய்யக்கூடிய தவறுகளை தகப்பனிடத்தில் போய் சொன்னால் தகப்பனுக்கு பிரியமாக இருந்தான். தகப்பன் சொல்கிறதான் அப்படியே கீழ்ப்படிந்தான். போய் அவனுடைய சகோதரர்கள் மந்தை மேய்த்து கொண்டு இருக்காங்க, போய் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அடையாளம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் உடனே புறப்பட்டு கீழ்ப்படிந்து போனான். அவன் காட்டுக்கே போகலை, ஆடு மேய்க்கவே போகலை. ஆனால் தெரியாத இடத்துக்கு அப்பா சொல்லிட்டான்னு கீழ்ப்படிஞ்சு போகிறான். ஆனால் அவர்கள்லாம் அவனை கொண்டு போய் குழியில் போட்டு பொறாமையில் விற்று எகிப்துக்கு அடிமையாக போனான். ஆண்டவர் வந்து அவனோடு கூட இருந்து எகிப்துக்கே வந்து பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவனை வந்து உயர்த்தி வைத்தார். மீதி உள்ள சகோதரர்கள் வெறுத்தவர்களையெல்லாம் ஜீவரச்சனை செய்யும்படியாக ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அப்போ வந்து பாருங்க, கீழ்ப்படியறதுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் உள்ள காரியங்களை நம்ம பார்க்குறோம். நல்ல பெற்றோர் பிள்ளைகளை கீழ்ப்படிந்து நடத்துகிறப்ப அவங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவாங்க, அவங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தேவன் நமக்கு வந்து ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உறவினர்களை கொடுத்திருக்கிறார். நம்ம சரியாக நடந்து கொள்ள வேண்டும், வேத வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆலயத்துக்கு கூட்டின ஆரம்பத்தில் தொந்தரவு பண்ணுவாங்க. அது ஒரு பழக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நற்குணத்தில் வளருவார்கள். இந்த நல்ல ஒழுக்கத்தில் பிள்ளைகளை நம்ம நடத்த வேண்டும். மனைவி என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு கணவர் பொறுப்பாக பார்த்து அவங்களையும் கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும். நம்ம பரலோகம் போனால் பத்தாது, அவங்களும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதை வந்து செய்ய வேண்டும். ஆவிக்குரிய பலன் யாருக்கு இருக்கோ, மனைவிக்கு இருக்குன்னாக்கா அப்போ கணவரை சரியான வழியில் நடத்த வேண்டும். அப்படி 2 பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிள்ளைகளை நடத்துகிறப்ப அவங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல தேவன் ஏற்படுத்திய குடும்பம்னா இப்படி கடவுளுக்கு பயந்து நடக்கிற பொழுது அதுதான் வந்து இந்த உலகத்தில் இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக இருக்கிற குடும்பம். மலையில் இருக்கிற பட்டணம் போல் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக உப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். தேவனுக்கென்று நற்கந்தமாக இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு அடையாளங்களாக, அற்புதங்களாக நம்முடைய குடும்பங்கள் விளங்க வேண்டும். அதற்கேற்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி,
எல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் இருந்து ஒரு நிறைவை நோக்கி நாம் பிரயாசப்படுவோம். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஒரு நோக்கத்தோடு சித்தத்தோடு மனிதனை படைத்தீர், எங்களை ரட்சித்தீர், எங்களுக்கென்று குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த நல்ல குடும்பத்தை நடத்தின மனிதர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல விசுவாசத்திலும் எல்லாவற்றிலும் நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் கர்த்தாவே. கணவன் மனைவியுமாக சேர்ந்து பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை சரியாக சத்தியத்துக்குள் நடத்துவதற்கு ஆண்டவரே தீர்மானிக்கிறோம். எங்களுடைய வீடு தேவன் வாசமாக இருக்கிற வாசத்தலமாக இருக்கட்டும். எங்களுடைய வீட்டில் நீரே தலைவராக இருந்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்பொழுதும் எங்கள் வீட்டில் துதிக்கிற துதியும் ஆராதனையும் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. அப்படியாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தி அவர்களும் வருங்காலத்தில் நல்ல நீர் வைத்திருக்கிற செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவரை நடத்த தீர்மானிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்படி எங்களுக்கு போதிக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானித்து அதன்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஸ்கூல் கொண்டு போய் விடுறதுனால பிள்ளை ஒழுக்கத்தில் வந்துட போகிறது இல்லை. ஆசிரியர் கூப்பிட்டு விடுறாங்க, தாய் தகப்பனை கூப்பிட்டு, உங்கள் பையன் இப்படி செய்கிறான், நீங்கள் அவனை கண்டித்து வைங்கன்னு அவங்க அங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படி இல்லைனாக்கா சீக்கிரம் போயிட்டு வாப்பான்னு அனுப்பிடுறாங்க. உங்கள் பையன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்போ பாருங்கள், சிறு வயதுல இருந்தே கர்த்தருக்கு ஏற்றபடி பிள்ளைகளை ஒழுக்கத்தில் நடத்திட்டோம்னா அவங்க படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகி அவங்க குடும்பத்தை நடத்துகிறவங்களா இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி தான் கர்த்தரை காணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை மாற்றி எதுவும் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன்னு சாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் அம்மாவுக்குள்ளே வந்துச்சு, அம்மாவுக்குள்ளே இருந்த விசுவாசம் தீமத்தேயுக்குள்ளே வந்தது. அந்த பட்டணத்தில் அவன் நல்ல நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் சிறு வயதிலிருந்தே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க வளர வளர சொல்லுது உண்மைதான். சின்ன வயசில் நல்லா கீழ்ப்படியுங்க. ஏன்னா நீங்கள் ஏசாயா 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் வீற்றிருப்பேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயே. உன்னை பாதாளத்தில் கர்த்தர் உன்னைய தள்ளினாரே. அங்கே இதில் எசேக்கியேலில் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு 28வது அதிகாரத்தில். அவனுக்கு எவ்வளவு மகிமையும் கனத்தையும் மியூசிக் வாசிக்கக்கூடிய எல்லா ஞானத்தையும் அவனே அப்படி அவன் காப்பாற்றுகிற கேருப்புனாக பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக அந்த கொயரை நடத்தி கொண்டு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. தன் அழகின் மிகுதியினால மேட்டுமையாகி. அப்போ சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரலேன்னா அந்த ஆதாம் ஏவாளுடைய விழுந்து போன சுபாவம் பிள்ளைக வளர வளர இந்த பிள்ளைக பொய் சொல்கிறவங்களாக, மீறுகிறவர்களாக, எதை பார்த்தாலும் எனக்கு இதை உடனே வாங்கி கொடு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் கீழ்ப்படியாத ஆள், கடவுளால் உண்டாக்கப்பட்டவன், ஆனால் கடவுளுக்கு மேலே நான் உயர்த்துவேன்னு சொல்லி போனதுனால கீழே தள்ளப்பட்டான். இந்த பிடிவாத குணமும் சுயநலமும் பொறாமையும் இந்த பிள்ளைகளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் யார் எப்படி போனால் தான் என்ன, எனக்கு இது வேணும், அடுத்தவங்க கஷ்டத்தை புரியாமல் இந்த பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விடுகிறது. அந்த பிசாசுடைய சுபாவம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு பரலோகத்தில் அவ்வளவு மேன்மை உள்ளவராக இருந்தார். அனைத்தையும் அங்கே வைத்து விட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியிலே மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆகையினால எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். எல்லா கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியா, எல்லா நாவுகளும் அவரை ஆண்டவர் என்று
அறிக்கை பண்ணும்படியா ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பேதுரு சொல்றார், அவர் சிலுவையில் தொங்குறப்ப அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவர் வையப்படுகிற பொழுது பதில் வையாமலும், பாடுபடுகிற பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அப்போ பிள்ளைங்க பெற்றோர் சொல்றதை கேட்டு வளர்றப்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் இருக்கிறார், எங்கள் அம்மா அப்பா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்காக இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க, எனக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களும் பிதாவுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாம் அப்படி மாறிவிடுவார்கள். எபிரேயர் 5வது அதிகாரத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் நித்திய ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகையினால அவர் பிரதான ஆசாரியராக அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுக்குள்ள இருந்த பெருமையெல்லாம் பிள்ளைகளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அது ஊழியக்காரங்க குடும்பம் இருக்கட்டும், விசுவாசி குடும்பமாக இருக்கட்டும், இல்லை ரட்சிக்கப்படாத குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒரு பயபக்திக்குள்ள மரியாதை கொடுத்து நடத்தலைன்னா அந்த சுபாவம் தான் மேலவங்க பார்க்கறது. சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் என்னையால் செய்ய முடியாது, எனக்கு எது பிடிக்குதோ எது ஆசைப்படுறேனோ அதைத்தான் நான் செய்வேன். ஏன்னா அந்த கீழ்ப்படியாத சுபாவம். ஆனால் இயேசுவை போல நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிற பொழுது மேலான நாமமும் மேன்மையான அதிகாரமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு ஏசா. யாக்கோப்பு குணசாலி, கூடாரவாசி. அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு இரவும் பகலும் அவன் பிரயாசப்பட்டவன். அதனால தான் ஏமாற்றி வாங்கிட்டான். ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த கானான் தேச குமாரத்திகளை நீ பெண் கொள்ளக்கூடாது, நீ பதான் ஆறாமுக்கு போய் என் சகோதரனுடைய வீட்டில் உங்கள் மாமா வீட்டில் போய் பெண் எடு அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணி கடவுள் உனக்கு எல்லா வகையிலும் கிருபை செய்வாராகன்னு ஆசீர்வதித்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவன் பதான் ஆறாமுக்கு புறப்பட்டு போனான் என்று யாக்கோப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஏசாவை குறித்து என்ன சொல்லியிருக்கு? ஆதியாகமம் 26 கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கானான் தேசத்து பெண்கள் தன்னுடைய பெற்றோருக்கு அருவருப்பானவர்கள், பிடிக்காதவர்கள்னு தெரிந்திருந்தும் போய் கானான் தேசத்து பெண்ணை அவன் திருமணம் செய்கிறான். அதன் நிமித்தம் அவனுடைய பெற்றோருக்கு மனநோவு உண்டானது. அடுத்து பார்க்குறப்ப அந்த ஏசா 28வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் இப்படி யாக்கோப்பு கீழ்ப்படிந்து பதான் ஆறாமுக்கு போகிறத கேள்விப்பட்டு இன்னமும் பெற்றோருக்கு கோபம் உண்டாக்கணுங்கிறதுக்காக போய் இஸ்மவேலுடைய சந்ததியில் போய் அங்கே போய் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணுறான். இதனால பெற்றோருக்கு, மாவிக்குரிய பெற்றோருக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாகிறது. அதாவது தொடர்ந்து கீழ்ப்படியாமையில் அப்படியே போய் கொண்டு இருக்கிறான். அதனால் பாருங்க, கண்ணீரோட கவலையோட தேடி கூட மனமாறுதல் அடைய முடியவில்லை. அப்போ கீழ்ப்படிந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது அப்புறம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அதை பிள்ளைகளுக்கு போதித்து நடத்த வேண்டும். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு யாக்கோப்புக்கு பிரியமாக இருந்தான். அதுவும் இல்லாமல் தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறுகளை பெற்றோர்கிட்ட சொல்கிறான். இன்னைக்கு 4 பிள்ளைங்க இருக்குதுன்னாக்கா 2 தப்பு பண்ணுறது, 2 நீ சொன்னேன்னா அடிச்சுப்படுவேன், மிதிச்சுப்படுவேன் அப்படின்னு மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே மற்ற தீமையான காரியங்களுக்கு ஒத்து போகணும்னு அவங்கெல்லாம் கேட்குறாங்க. 12 பிள்ளைகளில் யோசேப்பு 11வது ஆள். 10 பேர் செய்யக்கூடிய தவறுகளை தகப்பனிடத்தில் போய் சொன்னால் தகப்பனுக்கு பிரியமாக இருந்தான். தகப்பன் சொல்கிறதான் அப்படியே கீழ்ப்படிந்தான். போய் அவனுடைய சகோதரர்கள் மந்தை மேய்த்து கொண்டு இருக்காங்க, போய் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அடையாளம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் உடனே புறப்பட்டு கீழ்ப்படிந்து போனான். அவன் காட்டுக்கே போகலை, ஆடு மேய்க்கவே போகலை. ஆனால் தெரியாத இடத்துக்கு அப்பா சொல்லிட்டான்னு கீழ்ப்படிஞ்சு போகிறான். ஆனால் அவர்கள்லாம் அவனை கொண்டு போய் குழியில் போட்டு பொறாமையில் விற்று எகிப்துக்கு அடிமையாக போனான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்து எகிப்துக்கே பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவனை உயர்த்தி வைத்தார். மீதி உள்ள சகோதரர்கள் வெறுத்தவர்களையெல்லாம் ஜீவரச்சனை செய்யும்படியாக ஆண்டவர் உயர்த்தி வைத்தார்.
அப்போ வந்து பாருங்க, கீழ்ப்படியறதுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் உள்ள காரியங்களை நம்ம பார்க்குறோம். நல்ல பெற்றோர் பிள்ளைகளை கீழ்ப்படிந்து நடத்துகிறப்ப அவங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவாங்க. அவங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தேவன் நமக்கு வந்து ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உறவினர்களை கொடுத்திருக்கிறார். நம்ம சரியாக நடந்து கொள்ள வேண்டும், வேத வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆலயத்துக்கு கூட்டின ஆரம்பத்தில் தொந்தரவு பண்ணுவாங்க. அது ஒரு பழக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நற்குணத்தில் வளருவார்கள். இந்த நல்ல ஒழுக்கத்தில் பிள்ளைகளை நம்ம நடத்த வேண்டும். மனைவி என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கணவர் பொறுப்பாக பார்த்து அவங்களையும் கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும். நம்ம பரலோகம் போனால் பத்தாது, அவங்களும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதை வந்து செய்ய வேண்டும். ஆவிக்குரிய பலன் யாருக்கு இருக்கோ, மனைவிக்கு இருக்குன்னாக்கா அப்போ கணவரை சரியான வழியில் நடத்த வேண்டும். அப்படி 2 பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிள்ளைகளை நடத்துகிறப்ப அவங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல தேவன் ஏற்படுத்திய குடும்பம்னா இப்படி கடவுளுக்கு பயந்து நடக்கிற பொழுது அதுதான் வந்து இந்த உலகத்தில் இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக இருக்கிற குடும்பம். மலையில் இருக்கிற பட்டணம் போல் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக உப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். தேவனுக்கென்று நற்கந்தமாக இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக நம்முடைய குடும்பங்கள் விளங்க வேண்டும். அதற்கேற்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் இருந்து ஒரு நிறைவை நோக்கி நாம் பிரயாசப்படுவோம். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஒரு நோக்கத்தோடு சித்தத்தோடு மனிதனை படைத்தீர், எங்களை ரட்சித்தீர், எங்களுக்கென்று குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த நல்ல குடும்பத்தை நடத்தின மனிதர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல விசுவாசத்திலும் எல்லாவற்றிலும் நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் கர்த்தாவே. கணவன் மனைவியுமாக சேர்ந்து பிள்ளைகளை பேர பிள்ளைகளை சரியாக சத்தியத்துக்குள் நடத்துவதற்கு ஆண்டவரே தீர்மானிக்கிறோம். எங்களுடைய வீடு தேவன் வாசமாக இருக்கிற வாசத்தலமாக இருக்கட்டும். எங்களுடைய வீட்டில் நீரே தலைவராக இருந்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்பொழுதும் எங்கள் வீட்டில் துதிக்கிற துதியும் ஆராதனையும் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. அப்படியாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தி அவர்களும் வருங்காலத்தில் நல்ல நீர் வைத்திருக்கிற செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவரை நடத்த தீர்மானிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்படி எங்களுக்கு போதிக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானித்து அதன்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.